இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அன்பு செய்வோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். யோவான் திருமுகத்தில் இந்த வார்த்தையை நீங்கள் படிக்கலாம். யார் அன்பு செய்கிறாங்களோ அவங்க தான் கடவுளுடைய பிள்ளைங்க. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் தொடக்கத்திலிருந்து கேட்டறிந்த செய்தி இதுவே. ஆதியிலிருந்து நீங்கள் கேட்குற செய்தி இது ஒன்று தான், வேற ஒன்றும் கிடையாது. என்ன செய்தி? வாசிக்கிறேன் பாருங்க. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. வேற ஒன்றுமே கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. இதை ஒன்று தான் பைபிள் சொல்லுகிறது. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. அந்த மற்றவர் யாருன்னு சொல்கிறாங்க? ஆண்டவர்னு சொல்கிறாங்க. உன் சகோதரன் அண்டையாருன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம ஆதியிலிருந்து கேட்கின்ற செய்தி இதை வேற ஒன்று. இதை தவிர்த்து வேறு பைபிளை காட்டுன்னு பார்ப்போம். நீங்கள் எங்கே போய் சுற்றினாலும் இங்கே வந்து அந்த வார்த்தை நிற்கும். எவ்வளோ சொல்கிறது பாருங்க. நீங்கள் ஆதியிலிருந்து கேட்குற வார்த்தை இது ஒன்று தான். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. அன்பு செலுத்துவோர் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். கடவுளை அன்பு செய்வதாக சொல்லிக்கொண்டு தன் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். யோவான் திருமுக வாசகம். கண்ணுக்கு தெரிந்த உன் சகோதர சகோதரியை அன்பு செய்யாமல் கண்ணுக்கு தெரியாத கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்வது பொய். செய்ய முடியாது. உன் கண்ணுக்கு நேராக இருக்கிற சகோதர சகோதரி அன்பு செய்யாம எப்படி சாமியார் அன்பு செய்ய முடியும்? நீ விவிலிய மொத்தமும் அன்புங்கிற 3 எழுத்துக்குள்ள அடக்கம். சரிங்களா? இந்த அன்பினைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தியானிக்க அழைக்கிறது. அன்பு செய்யுங்க, அன்பு செய்யுங்க. திருத்துதர் பவுல் சொல்லுவார் இல்லையா, 1 Corinthians 13 என்ன வரம் உனக்கு இருக்கட்டுமே, இறைவாக்கு உரைக்கு வரம் இல்லையா, உன்னையே கையளிக்கும் வரம், என்ன வேணா செய். உனக்கிட்ட அன்பு இல்லைன்னா ஒரு புண்ணியமும் கிடையாது. ஆக அந்த 13 கடைசி முடிப்பார் பாருங்க. அன்பே சிறந்தது. அன்பை தவிர்த்து வேற ஒன்று நீ யோசிக்கவே முடியாது. அதே பவுலடிகளார் தீமோத்தேயு திருமுகத்திலே இன்றைக்கு எப்படி அன்பை எப்படி அவர் வெளிக்கொடுறாருன்னு பாருங்களேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் செய்தி. நமக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டு நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார். இதுதான் நற்செய்தி தான். மீட்பு வரலாறு இதானே பாருங்க. அப்போ இந்த நற்செய்தியை நான் சொல்றதுக்காகவே ஒரு குற்றவாளியாக நிற்கிறவங்க முன்னாடி நிற்கிறேன் நான். உண்மைதானே? ஏசப்பா நமக்காக வந்தார், நம்முடைய பாவத்துக்காக இறந்தார், உயிர்த்து இன்றைக்கு மோட்சத்தில் இருக்கிறாரு. இதுதான் மீட்பின் வரலாறு, இதுதான் நற்செய்தி தான். இந்த நற்செய்திக்காகவே நான் குற்றம் செய்தவனைப் போல சிறையில் அடைக்க துன்புறுத்துறேன். ஜெயிலில் போடுறாங்க. என்ன தீமோத்தேயு கேட்டுக்கோ, கேட்க பார்ப்போம். ஆனால் கடவுளுடைய வார்த்தையை என்ன ஜெயிலில் போடலாம்? நீ என்ன சிறையில் போட்டுடலாம். கடவுளுடைய வார்த்தையை நீ ஜெயிலில் போட முடியாது. இந்த வார்த்தை இந்த உலகம் முழுக்க நிரம்பி கிடக்குது. கீழே பார்க்கணும். இதெல்லாம் நம்ம கடவுள், அதாவது தூய பவுல் இந்த உலகை எப்படி அன்பு செய்தார் பாருங்க, வார்த்தை பாருங்களேன். ஆனால் கடவுளை சிறப்பித்த முடியாது. தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்பையும் அதனோடு இணைந்து என்றும் உள்ள மாட்சியையும் கிறிஸ்து இயேசு வழியாக அடையுமாறு அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். இந்த உலகின் மேலே பவுலுக்குரிய அன்பை பாருங்க.
நம்ம ஒரு கொலை ஒன்றும் செய்யலை. ஏசப்பா நம்மதை மீட்பதற்காக உலகத்துக்கு வந்தார், பாடுபட்டு இறந்தார், உயிர்த்து மேலே நமக்காக இருக்கிறாரு. இதைத்தான் சொன்னேன். இதுக்கு போய் ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. நான் சிறையில் இருக்கிறேன். இன்னும் வந்து சொல்கிறார் பாருங்க பார்ப்போம். அது தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் யார்? இந்த உலக மக்கள் எல்லோருமே. நம்மளாம் யார்? கடவுள் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள். நாம் எல்லாம் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கு மீட்பையும் அதனோடு இணைந்து என்றும் உள்ள மாட்சியையும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு கிடைக்கிறதுக்காக நான் அனைத்தையும் பொறுத்து கொள்கிறேன். இந்த உலகை பவுல் எவ்வளவு அன்பு செய்தார்னா நமக்காக அவர் கஷ்டத்தெல்லாம் பொறுத்துக்கிறார். ஒரு மனுஷனே இவ்வளவு தன் சகோதர அன்பு செய்யும் பொழுது தெய்வம் எப்படி பிரதேசம் பார்ப்போம். முதல்ல தான் அன்பை சொல்லிட்டாருங்க. அது கீழே பாருங்க, கடவுள் அன்பு சொல்றாரு பாருங்க கீழே பாருங்க பார்ப்போம். பின்வரும் கூற்று நம்ப தகுந்தது. நான் சொல்ற வார்த்தைக்குது அது 100க்கு 100 நம்பலாம். நீங்க என்ன கூற்று? நாம் அவரோடு இறந்தால் அவரோடு வாழ்வோம். ஏசப்பாக்காக நாம கஷ்டப்பட்டு துன்பங்களை பொறுத்து கொண்டு அவருக்காக அவர் வழி அவர் பாதையில சென்று நாம் இறப்போம் என்றால் அவரை போலவே நாம் உயிர்த்து வாழ்வோம். சரியா? வாழ்வோம். அவரோடு நிலைத்திருந்தால் அவருடைய ஆட்சி அவர் கூடவே நம்ம ஆட்சியில் பங்கு பெறலாம். நம்மும் ஆட்சியாளர்களாக இறையாட்சியாளராக மாறலாம் இல்லையா? நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம அவரை மறுதலிச்சா அவர் நம்மை மறுதலிப்பாராம். இது சொல்லிட்டு அடுத்த வார்த்தை, பவுலுடைய வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஏனெனில் நாம் நம்ப தகாதவர் எனினும், நாமெல்லாம் நம்பத்தகாதவர்கள். நம் கடவுளையே அன்பு செய்வோம், அவர் பின்னாடியே போவோம், வேற பாதையில் போக மாட்டோம், ஏசப்பா கையவே பிடிச்சி நிற்போம்னு சொல்லிட்டு நம்மளாம் அப்படி சத்தியம் நம்மளாம் ஈஸியாக வேற பாதைக்கு போயிடுவோம். நாம் நம்ப தகுந்தவர்கள் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் நம்ப தகாதவர் எனினும் அவர் நம்ப தகுந்தவர். நாம் அவரை விட்டு போனாலும் போவோம், நம்ம ஏசப்பா விட்டு போக மாட்டார். பவுலுடைய எந்த அளவுக்கு அவர் தியானித்து இந்த வார்த்தைகள் எழுதியிருப்பார். நம்ம அப்படியே படிச்சுட்டு கடந்து போக, இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக படிக்கணும். ஆண்டோடைய அன்பை எப்படி அவர் அள்ளி கொடுக்குறாரு பாருங்க. புரிஞ்சு கொஞ்சம் ஆழ்ந்து வாசிக்கணும். நம்ம இதை நம்ம சொல்கிற பாருங்க பார்ப்போம். ஏனெனில் நாம் நம்ப தகாதவர் என்னும் அவர் நம்ப தகுந்தவர். நாம அவரை விட்டு போனாலும், அவர் போகிற பாதையில் நம்ம பாதை வேலைக்கு வேற வழியில் போனாலும் அவர் நம்மளோட வேலைக்கு போக மாட்டார். அவர் நம்ப தகுந்தவர். சரிங்களா? ஏனென்றால் அவர் தம்மையே மறுதலிக்க இயலாது. நாம் மறுதலிச்சிருவோம். ராயப்பர் பாருங்க பார்ப்போம். நீ அந்த இயேசு கொடுத்தா தானே நீ அப்படின்னு ராயப்பட்ட கேட்பாங்க. அவரை பார்த்தே கிடையாது. கசம் தொடர்ந்து ஏச கொடுக்கணும் பார்த்தேன் நான். நீங்கள் வேறு யாரை சொல்கிறீங்க? நீங்கள் எனக்கு யாரும் தெரியாது அவர் என்று 3 முறை மறுதலிச்சு கூறினவர் பேதுரு. ஏசவை பழி வாங்கினாரா? என்ன தெரியாது, நீ பொய் சொன்ன, நானும் பொய் சொல்கிறேன் தெரியாது கிடையாது. நாம் நம்ப தகுந்தவர் கிடையாது. நம்மளாம் பாத மாதிரி போயிடுவோம். ஆண்டவர் நம்ப தகுந்தவர். இந்த நிலையில் அவர் மாற மாட்டார், மாற முடியாது. என்றால் அவர் நம்ப தகுந்தவர். வார்த்தை பாருங்க பார்ப்போம். ஏனெனில் தம்மையே மறுதலிக்க அவரால் இயலாது. நான் பொய் சொல்கிறவன் தான், நான் உங்கள் அன்பு செய்யலை, உங்களை நான் நேசிக்கலை அப்படி நேசி சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? தன்னை மறுதலிக்க முடியாது.
ஏனென்றால் ஆண்டவர் அன்பே உருவானவர். நாம் வேணால் ஒதுங்கி போயிடலாம். அவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாம அவ்வளோ அன்பான ஆண்டவர் அவர். அதான் தாசன் சொல்கிற பாருங்க பார்ப்போம். சரிங்களா? நீ அவர்களுக்கு நினைவுறுத்து. இதெல்லாம் நான் பண்ணனே தீமோத்தேயு எல்லா மக்களும் போய் சொல்லு. ஆண்டவர் நம்ப தகுந்த ஆண்டவர். நாம் அவரை விட்டு பிரிஞ்சு போனாலும் அவருடைய அன்பு நம்மளை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு நான் தீமோத்தேயு போய் மக்களுக்கு நீ எடுத்து சொல்லு என்று பவுல் தன் சீடரான தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். என்றால் கடவுளுடைய அன்பு ஒருபோதும் அழிஞ்சு போகாது. இதையத்தான் இன்றைய திருப்பாடல் இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு ரொம்ப ஆழ்ந்து படித்து பார்க்கலாம். ஆண்டவருடைய அன்பு எப்படி பாருங்க பார்ப்போம். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். திருப்பாடல் 25 8ஆம் வசனம். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார். நம்மலாம் பாவிகளே, நம்ம கூட என்ன பண்ணுறாராம்? நல்ல வழியை கற்பிக்கிறாராம். நீ பாவி போ, நீ தேவையில்ல. ஆண்டவர் துரத்த மாட்டார். ஆண்டவர் பாவிகளை வெறுப்பவர் என்றால் நம்மளாம் அவர் மீட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க பார்ப்போம். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே ஏசப்பா நமக்காக பாடுபட்டார். பைபிள் வாசம் வெளி வார்த்தை இதெல்லாம் படிச்சு பாருங்க. பைபிளை பாருங்க பார்ப்போம். ஆண்டவர் நல்லவர், நேர்மையுள்ளவர், எனவே அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார். எளியோரை நேரிய வழியில கொண்டு போறார். நேரிய வழியில கொண்டு போறார். அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவையாக உள்ளது. அவர் காற்ற பாதையெல்லாம் அன்பு பாதை, உண்மையான பாதை. யாருக்கு? ஆண்டவருடைய வார்த்தை கடைபிடிப்போருக்கு ஒரு அன்பினை காட்டுகிறார். 14ஆம் வசனம் பாருங்க பார்ப்போம். 14ஆம் வசனம். ஆண்டவரின் அன்பு உறவு அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு உரித்தான ஒன்று. அன்பு உறவு. ஆண்டவர் இந்த உலகத்தை அன்பு செய்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க யார்? எல்லாம் பாவிகள் தான். சொன்னேன் இல்லையா? ஆண்டவர் நல்லவர், பாவிகளுக்கு நல்லபடியாக கற்பிக்கிறார். ஏனென்றால் இந்த உலகம் முழுவதும் பாவிகள். கடல் ஒருவரே தூய்மையானவர். நம்மெல்லாம் பாவிகள் தான். ஆண்டவருடைய அன்பு அப்படிப்பட்டது. நாம என்ன பண்ணணும்? அதுக்கு நம்ம அன்பு கொண்ட பிள்ளைகள் நாமும் இருக்கணும். நாமும் அன்பு கொண்ட பிள்ளைகள் நாமும் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வருது. நிறைய திருக்குறள் அன்பு பற்றி இருக்கும். அன்புட மேலே இல்லையா? அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்று முறியர் பிறருக்கு. இன்னும் ஒரு திருக்குறள் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அன்பு பற்றி சொல்கிற இந்த ஒரு திருக்குறள். அன்பின் வழியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்பு தோல் போர்த்திய உடம்பு. ஒருத்தன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அவன் அன்பின் பாதையில் பயணிக்கிறவனாக இருக்கணும். அவன் உள்ளத்தில் அன்பு இருக்கணும். எவன் உள்ளத்தில் அன்பு இருக்கிறதோ அவன்தான் உயிருள்ளவன். ஞாபகம் வச்சுக்கோ. வள்ளுவர் அதை சொல்கிறாரு. அன்பின் வழியது உயிர்நிலை. ஒரு உயிர், ஒரு ஜீவராசின்னு வச்சுக்கோங்க. மனுஷன்னு சொல்லலை, உயிர்னு சொல்கிறாரு. ஒரு உயிர் உள்ளது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அதுக்கிட்ட அன்பு இருக்கணும். சரிங்களா? அக்தி இல்லாருக்கு அன்பே ஒருத்தவங்க வச்சுக்கோங்களேன். அவன் எலும்பு தோல், இந்த எலும்பு மேலே ஒரு தோலை போத்துற ஒரு உடம்பு அப்படின்னு போனோம், அவ்வளோதான். அவன் உயிரே இல்லை, அவன் போனான் சமமான அவன். அப்போ யாருக்கு அன்பு இருக்கிறதோ அவன் தான் உயிராக இருக்க மனுஷன்னு அர்த்தம். அவன் தான் உயிர் வாழ்கிறவன்னு அர்த்தம். மூட்டை அன்பு இல்லைன்னா நீ பிணம். சரிங்களா? இது ரொம்ப ஒரு காணொளி ஒன்று ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். ரொம்பவும் என்னை நெருட செய்த ஒரு காணொளி அது. எதுன்னு சொன்னால், ஒரு சிங்கம் நினைக்கிறேன், சிங்கமோ சிறுத்தையோ, ஒரு சிறுத்தை நினைக்கிறேன், போய் என்ன பண்ணுது, ஒரு மானை பிடிக்குது. மானு ஓடுது, மானுடைய கழுத்தை காலை பிடிச்சி வயிற்றை போய் கடிக்குது.
வயிற்றை கடிக்கும்போது டக்குன்னு அது அந்த வாயை எடுத்துகிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுது. மான் மான் கீழே விழுந்துருச்சு. அந்த சிறுத்தை என்ன பண்ணுது, அந்த மானை விட்டுட்டு மான் கம்முன்னு போகுது. இதை வீடியோ பண்ணுற அந்த நபர்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இன்றைக்கி நல்ல சாப்பாடாச்சு அந்த சிறுத்தைக்கு, எல்லாம் வாட்டமாக பிடிச்சிச்சு, சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறவங்க ஒரே குழப்பம். எப்படி ஏன் அந்த சிறுத்தை அந்த மானை விட்டுட்டு போகுது அப்படின்னு ஒரே குழப்பம் அவங்களுக்கு. அந்த வீடியோ அப்படியே வீடியோ ஓடிட்டு இருக்குது, வீடியோ படம் எடுக்கிறாங்க. அந்த சிறுத்தை போயிடுச்சு. போய் அந்த மானை என்ன பண்ணுறாங்க, இவங்க தூக்கி விடுறாங்க. கொஞ்சம் ஓடி விழுந்து அடிப்படை விழுந்துருக்கணும் இல்லையா, அந்த தூக்கி விட்டு நிறுத்துறாங்க. நிறுத்தி அதன் பிறகு அவங்களுடைய கண்ட காட்சி, அந்த வீடியோ நான் பார்த்தது ஓடி போச்சு. இப்போ பார்க்க வாய்ப்பு இருக்கும்போது தெரில, அது இப்போயோ பார்த்தது அந்த வீடியோ. என்னன்னு சொன்னால், அந்த மான் கர்ப்பமாக இருக்கிறது, அந்த மானுடைய வயிற்றை அந்த சிறுத்தை பிடிக்கும்போது கடிக்கும்போது அந்த சாப்பிட முற்படும் பொழுது உள்ள குழந்தை குட்டி இருக்கிறது அதுக்கு தென்படுது. அதுக்கு ஒரு தாய் தன் பிள்ளையை சுமந்துட்டு இருக்கும், அதை நம்ம சாப்பிடலாமா என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அந்த மானை அப்படியே விட்டு சிறுத்தை போயிடுது. மிருகங்களுக்கும் அன்பு, மனசாட்சி உண்டு, அன்பு உண்டு உண்டு. அதான் வள்ளுவர் சொன்னார் இல்லையா, அன்பின் வழியது உயிர்நிலை. எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும், எல்லா உயிர்களுக்கும் அது பொருந்தும். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், இதுவும் ஒரு காணொலி தான். அது நீங்கள் போட்டு பாருங்கள், ஒரு ஃபேஸ்புக் யூடியூப் போட்டு பாருங்கள், நீங்கள் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஆற்றுல ஒரு குட்டி மான் என்ன பண்ணும், ஆற்றை கடந்து வருது. இந்த குட்டி மான் வரதை கண்டு ஒரு முதல்ல என்ன பண்ணும், அந்த குட்டி மானை நோக்கி வரும். மான் மாட்டிச்சு, குட்டி மானை சாப்பிடு, மான் குட்டி சாப்பிடுறது இந்த முதல்ல வரும். இதை தாய் மான் அங்கேருந்து பார்க்கும். ஆகா, நம்முடைய பிள்ளைய இந்த முதல்ல சாப்பிட வருதுன்னு சொல்லிட்டு அந்த தாய் என்ன பண்ணும், அந்த குட்டி மானுக்கும் முதலைக்கும் இடையில தாய்மான் வந்து தன் உயிரை கொடுத்து தன் பிள்ளையை கரை சேர்க்கும். மக்களவர்களே, இந்த இதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்ப்போம். எல்லா உயிர்களுக்கும் அன்பு பொதுவானது, எல்லா உயிரினத்திலும் அன்பு இருக்குது. ஒரு சொன்ன வார்த்தை தான், சரிங்களா? அன்பின் வழியது உயிர்நிலை. உயிராக ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கிட்ட அன்பு இருக்கணும், அன்பு இருக்கும். நான் சொல்ல 2 உதாரணமே பெருசு. இதில் இதையே தான் நற்செய்தியில் என்ன பண்ணுறாங்க, இதே அன்பைத்தான் நற்செய்தியில் அற்புதமான ஒரு வசனம் பாருங்க பார்ப்போம். அற்புதமான ஒரு வசனம். எப்பவுமே ஏசப்பா கட்டு சண்டை போகிறதுக்கான ஒரு கூட்டம் இருக்கும். பரிசேயர், சதுசேயர், மரண அறிஞரில் ஒரு கும்பல் இருக்கும். அங்கே எப்பவுமே ஏசப்பா குறை சொல்லிக்கிட்டு அவர் வாயை பிடுங்கிறதுனே இதே குழப்பா திரிவாங்க. ஒரு கும்பல் இருக்கும் அங்கே. அதில் ஒரு வித்தியாசமான மரண அறிஞர் ஒருத்தர். அவர் யாருங்க பாருங்க பார்ப்போம். ஏசப்பா என்ன பண்ணுறாரு, இது வராரு. மரண அறிஞர் ஒருவர் இயேசு சதுசேயருக்கு நன்கு பதில் கூறுகிறது பார்த்து என்ன பண்ணுறாரு, சதுசேயர் கூட ஏசப்பா பேசிகிட்டு இருக்கார். இதை பார்த்து இயேசு என்ன பண்ணுறாரு, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று போதகர்கிட்ட ஏசப்பா கேட்குறாரு. அதற்கு இயேசு, இஸ்ரவேலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். உன் முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆற்றலோடு உன் ஆண்டவராய கடவுளை அன்பு கூறுவாயாக. இது முதன்மையான கட்டளை. உன் மீது அன்பு செலுத்துவது போல உன் அடுத்திருப்பவர் மீது அன்பு செலுத்துவாயாக. என்ன பண்ணுறாரு, இதை தவிர்த்து வேறு கட்டளை இல்லை என சொல்கிறார். ஏசு சொல்கிறார். அதுக்கு இவர் சொல்கிற பதிலை பார்க்குறோம். யார், மரண அறிஞர் சொல்கிறார் பாருங்க பார்ப்போங்க. நன்று போதகரே, சரிதான் நீங்கள் சொல்கிறது நல்லதான், சரிதான் போதகரே, கடவுள் ஒருவரை, அவர் தவிர கடவுள் கிடையாது. நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடு, முழு ஆற்றலோடு, முழு மனதோடு, முழு அறிவோடு நம்ம அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல அடுத்திருப்பவர்கிட்ட அன்பு செய்வது எதற்கும் ஈக்குவல் கிடையாது. அது சொல்கிற பாருங்க பார்ப்போம். அன்பு செய்வது எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது. கடவுளுக்காக நம்ம சொல்கிறோம்,
நம்ம ஏசப்பா சொல்கிறோம், நம்ம அன்பு செய்யணும், அன்பு செய்யணும். இந்த சொல்கிற மாதிரி நம்ம இந்த சாரி மன்னிக்கணும், நம்ம கோயிலுக்கு போனால் நம்ம காணிக்கை செலுத்தணும். ஒரு பழி எல்லா பழிகளையும் விட இந்த அன்பு செய்கிறது என்பது மேலானது என்று என்ன பண்ணுறாரு, மரல் அறிஞர் ஏசப்பட சொல்கிறாரு. ஏசப்பா சொன்ன வார்த்தை பாருங்க பார்ப்போம். அவரிடம் நீர் இறையாட்சி நின்று தொலைவில் இல்லை என்று அவருக்கு ஆசைக்கு அனுப்புகிறார். எவன் ஒருவன் அன்பு செய்து வாழ்கிறானோ அவன் இறையாட்சியை விட்டு தொலைவில் கிடையாது. நான் முன்பு ஒரு கதை சொல்லியிருப்பேன். நான் திரும்ப நிறைய தடவை சொல்லிட்டேன். நான் திரும்பவும் அதை சொல்கிறேன். இந்த நிகழ்வாக இந்த வாசகத்திற்கு ஆப்டாக அமையுது, அதற்காக சொல்கிறேன். ஒருத்தர் என்ன பண்ணார், வேளாங்கண்ணி கோயிலுக்கு ஒரு வேண்டிக்கிட்டார், ஆரோக்கிய மாதாவே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒரு முடி நிறையா காசு சேர்த்து வச்சு உங்களுக்கு காணிக்கையாக கொடுக்குறேன் வேண்டிக்கிட்டார். அப்போது அதனால் இப்போ அவர்கிட்ட முடியல, காசு போட ஆரம்பித்தார். ஒரு உண்டிப்பு டப்பா வச்சு காசு போட்டு விளையாடு. நிறைஞ்சோடனே போயிட்டு கம்மாத கொடுத்தணும், அதோடைய வேண்டுதல் அவருக்கு. அப்போது அவருடைய மகள் என்ன பண்ணுறா, அந்த அப்பாட்டுக்கார், அப்பா எங்கள் ஸ்கூலில் பிக்னிக் போகிறாங்கப்பா, ஒரு 100 rupees கொடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அப்படின்னு. நம்ம அப்பனுக்கு ஒரு கோபம், அறிவிக்கிறா உனக்கு, காசு இல்லை போ. அப்பா நீங்கள் அந்த உண்டி பாக்ஸை நிறையா காசு போட்டு வச்சுருக்கீங்களே, உங்கள் 100 rupees கொடுங்கப்பா, எல்லா பிள்ளைங்களும் போகிறாங்கப்பா, நானும் ஊருக்கு டூர் போய் வரேன்ப்பா. அறிவிக்கிறா உனக்கு, முண்டம் சாமி காசு எடுப்பாங்களா, கேட்குறா பாரு காசு. இந்த பிள்ளைகளை பண்ணுறாங்க, எரிஞ்சு விழுறாரு அவர். பிள்ளை சோகமாக போயிடுறாங்க. சரி, என்ன பண்ணுறாங்க, ஒரு மனைவி கேட்குறாங்க, ஏங்க வீட்டு செலவுக்கு சுத்தமாக காசு இல்லைங்க, ஒரு குழம்பு செலவுக்கு கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க. என்கிட்ட காசு அதான் வச்சுருக்கீங்களே குண்டிப்பேட்டில், கொஞ்சம் கொடுங்க, வீட்டுக்கு செலவு காசு இல்லை, அரிசி பருப்பு பவனம் செலவு காசு செலவு. அங்கேயும் மகள்கிட்ட கத்துன மாதிரியே அங்கே ஒரு கத்தலை வருட்டு, சாமி காசை போயிடுவோம். கொஞ்ச நாள் போகிறது, திடீர்னு நைட்டு ஒரு கதவு தட்டுற சத்தம், டக்கு 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 டக்குன்னு. என்னான்னு துடிச்சு பிடிச்சி பார்த்தோம்னா பக்கத்து வீட்டு அந்த சகோதரி வந்து வாசல் நிற்கிறாங்க. அண்ணே என்னம்மா சொல்லுமா, எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் அடிபட்டு போச்சுண்ணே, ஒரு பைக்கில் வண்டியில் கீழே விழுந்துட்டாருண்ணே, ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், ஒரு ஆட்டோவுக்கு ஒரு 200 ரூபா காசு கொடுங்கண்ணே, நான் நாளைக்கு கொடுக்குறேண்ணே, எங்கள் வீட்டுக்கு அடிபட்டு கிடக்குறாண்ணே, ஆட்டோவில் கொண்டு போகிறது கூட காசு இல்லை, பைக் பைக் ஓட்ட முடியாது, ஒரு 200 ரூபா தாங்கண்ணே, நான் அப்புறம் கொடுக்குறேண்ணே சொல்கிறார். ஐயோ ஏம்மா 10 பைசா இல்லைம்மா என்கிட்ட, நம்ம வேறு எங்கேயாவது நீ பாருமா. அப்போயும் அவங்க அந்த பொட்டை பிள்ளை சிறுமி கேட்குறா, அப்பா நிறைய காசு இருக்கேப்பா, அந்த பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு நம்ம ஒரு 200 ரூபா கொடுத்துருக்கலாம்லப்பா, அந்த அங்கிள் பாவம் ஆக்சிடென்ட் ஆகிதானே கஷ்டப்பட்டு கிடக்கிறாரு, அதுவும் இந்த சாமி காசு அது என்று சொன்னார். கொஞ்சம் காலத்தில் அந்த உண்டியல் நிறைந்தது. என்ன பண்ணார், அந்த உண்டி காசு கொண்டு போயிட்டு ஒரு மாதாவோட உண்டியில், அரைக்கு மாதம் உண்டியில் டமால்னு போட்டார். சகோதரிகளே, இவர் கொடுத்த அந்த காணிக்கை அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்குமா? இன்றைய வாசகம் சொல்கிறேன் பாருங்க, இன்னைக்கு வாசகம் நற்செய்தியில், அன்பு என்பது கடவுளை அன்பு செய்வது, உன் சகோதரியை அன்பு செய்யும். இந்த அன்பு என்பது எல்லா பழிகளையும், வேறு அனைத்து பழிகளையும் விட மேலானது என்று வாசகம் சொல்லுகிறது. எல்லா பழி காணிக்கை எல்லாத்தையும் விட இந்த அன்பு மேலானதுன்னு சொல்லுது. அந்த நபர் தன் மனைவியை நேசிக்கலை, தான் பெத்த பிள்ளையை நேசிக்கலை, ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்கல, அடுத்த வீட்டு சகோதரி ஒரு அவசரத்துக்கு உசுரை காப்பாற்ற வந்து உதவி கேட்குறாங்க, செய்யலை. கூட இருக்கவங்களெலாம் அன்பு செய்யாமல் மாதாவை அன்பு செய்கிறார் இவர். இந்த காணிக்கையை, இந்த பலியை அன்னை மரியாள் அவர் கையில் வச்சுருக்காங்களா, குழந்தை இயேசு, இந்த காணிக்கை ஏற்றுக்குவாங்களா? சிந்திச்சு பார்க்கணும் சகோதரிகளே. கண்டிப்பாக மாதா நேரில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, புள்ளியே ஒரு அறை விட்டுருப்பாங்க, உண்மை நிச்சயமாக நடந்துருக்கும்.
யோசிச்சு பார்க்கணும். இதைத்தான் யோவான் சொன்னார் பாருங்க, 1:4-20 சொன்னார் பாருங்க, கண்ணால் காணக்கூடிய மனிதரை அன்பு செய்யாமல் கண்ணால் காண முடியாத கடவுள் அன்பு செய்ய முடியாது. அன்பு செய்ய முடியாது. நான் கடவுளை நேசிக்கிறேன், கடவுளுக்கு நாங்கள் எல்லாம் செய்கிறேன், கடவுளுக்கு பலத்தையும் போய் கொட்டுறேன் இல்லையா, கடவுள் போய் உண்டியில் போயிட்டு அனுப்பு காசு பண்ணிட்டு அழுத்துறேன். அவன் விட்டு வாசலில் ஒருத்தன் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான், அவனுக்கு 10 பைசா கொடுக்க துப்பு இருக்காது அவனுக்கு. லாசர் உமையை பாருங்க, லாசர் உடம்பெல்லாம் புண்ணோட ரோட்டு வீட்டு வாசலை படுத்து கிடப்பான். அவன் இந்த பணக்காரன் என்ன பண்ணுவான், தின்னு கொழுப்பான். ஒரு பருக்கு கூட எடுத்து அவன் கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த லாசர் அபிரகாம் மடியில் போய் சேர்க்கப்படுவான், இந்த பணக்காரன் நரகத்தில் போய் சேருவான். நீ சொல்றது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சகோதரன் அன்பு செய்யாமல் நீ ஆண்டவர் நெருங்க முடியாதுயா. ஏசப்பதான் சொன்னார், என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிண்ணம் பச்சை தண்ணி நீ சோறு கூட ஆண்டவர் சொல்ல பாருங்க. சொன்னாரா, ஒரு பட்டு பீதாம்பரம் கொடு, பட்டாடை ஒன்று கொடு, பட்டு ஜரிகை தங்க ஜரிகை அப்படி போட்ட ஒரு துணி கொடு, நிலபலன் கொடு இல்லையா, அப்படியே வீட்டில் வச்சு அப்படியே லட்டு ஜிலேபியை வாயில் ஊட்டி விடு, எதுவுமே சொல்ல ஆண்டவர். என் பொருட்டு ஒரு ஏழைக்கு ஒரு கிணம் தண்ணி பச்சை தண்ணி கொடுன்னு அதற்குரிய பலன் அவனுக்கு கொடுப்பேன். நினச்சி பாருங்க, சொன்னது அவன் அன்பு செய்யும், பக்கத்தில் இருக்க சகோதர அன்பு செய், அது போதும். இன்னும் சொன்னதை பாருங்க, என்னை நோக்கி ஆண்டவர் கோபுரம் எல்லாம் விண்ணகத்தில் நுழையவே முடியாது. எஸ்ஐயா 58 நினைக்கிறேன், வாசிச்சு பாருங்க, அதில் இருக்கும் பாருங்க. இவங்க என்னவோ நான் சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரியும் என் வார்த்தையெல்லாம் கடைபிடிக்கிற மாதிரியும் என்ன அவங்க தேடுறாங்க. யாரும் அவன் சொல்லுவார் பாருங்க, வாசம் சொல்லுவார், ஒரு யோக்கியமான எல்லாம் தேடுறாங்க இவங்க. நீ என்ன பண்ணுறீங்க, ஒரு ஏழையை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்கிறீங்க, நீங்கள் ஒரு ஜோடி செருப்புக்கு விற்கிறீங்க. உங்ககிட்ட பணி செய்கிற வேலைக்காரனை போய் கொடும் கையால் தாக்குறீங்க. உன்னுடைய சொந்தக்காரன் உன் இனத்துக்கே உன் முகத்தை மறைச்சி ரெட்டை வேஷம் போட்டு வாழுறீங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் நோன்பு இருந்தோமே, கடவுளே நீங்கள் எங்களை பார்க்கல. நாங்கள் உங்களுக்கு பழி செலுத்தணுமே, கடவுள் நீங்கள் எங்களை பார்க்கல. கடவுளை நாங்கள் இது பண்ண அது பண்ண இதெல்லாம் பண்ணமே, கடவுளை நீங்கள் எங்களை பார்க்கல என்று என்கிட்ட வந்து அவங்க கத்தி காட்டுறாங்க என்று அற்புதமான ஒரு பகுதி. வாசிச்சு பாருங்கள், எஸ்ஐயா 57 நினைக்கிறேன் அந்த பகுதி. எனக்கு வாசிச்சு பாருங்கள். கடவுள் இதெல்லாம் நமக்கு வெறும் தேவை கிடையாது. ஓசை 6:6 பலிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் சொல்லுவார் இல்லையா. நீ இதில் எகிப்தில் கடந்தையே, அடிமையாக கடந்தையே, உன்னை கசைக்கு புழிந்தானே பரவன், எந்த காணிக்கை எனக்கு கொடுத்த நீ நான் உன்னை காப்பாற்றுறதுக்கு? நான் உன்னை காப்பாற்றினேன். கரமுடான பாதைகளில் 40 ஆண்டுகள் நான் வழிநடத்தின கூட்டின்னு வந்தனே, என்ன காணிக்கை கொடுத்தேன் எனக்கு? நீ உங்ககிட்ட உன் காணிக்காக நான் கூட்டு வந்தேன்னு அவ்வளோ பெரிய பாலும் தேனும் பண்ணி காணாம தேசத்தை உனக்கு கொடுத்தனே, என்ன காணி கொடுத்த? நீ வச்சுக்கிறதெல்லாம் நான் போட்ட பிச்சை. யாவே ஆண்டவருடைய வார்த்தை இது. எனவே இந்த அழிய போகக்கூடிய சொத்து சுகமெல்லாம் நீ கொடுக்குற காணிக்கையெல்லாம் எனக்கு தேவை கிடையாது. ஆண்டவருக்கு தேவை நொறுங்கிய உள்ளமே. உள்ளத்தை நொறுக்கி அந்த நல்ல மனசை ஆண்டவருக்கு காணிக்க கொடு, அதுதான் ஆண்டவர் தேவை. சகோதரர்களே, இன்றைய முக்கிய கருத்து இதுதான். பழி போல்வது அவசியமே கிடையாது. அன்பு செய்வோம், ஆண்டவர் அன்பு செய்வோம், அதை போலவே எல்லோரும் அன்பு செய்வோம். ஆக அன்பு செய்து வாழ்தல் என்பது ஆண்டவருக்கு பிடித்தமான ஒன்று. அப்படி நாம் அன்பு செய்து வாழ்ந்தால் அந்த மரணம் மாதிரி நாம் இறையாட்சிக்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். எனவே நாம் அன்பையே நம் வாழ்க்கையில பிரதானமாக கொள்ளுவோம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்ம என்றும் காத்து வழிநடத்துவார். நன்றி. நாளை சந்திப்போம்.